கோவை சூலூரில் பிரபல சேலம் ஆர் பிரியாணி கடை கோவையில் தனது 3வது கிளையை துவங்கியது. சேலம் ஆர் பிரியாணி கடந்த 25 வருடங்களுக்கும் மேலாக சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தனக்கென தனி வாடிக்கையாளர்களை கொண்டு இயங்கி வருகிறது. அசைவ உணவு பிரியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள சேலம் ஆர் பிரியாணி கோவையில் தனது 3வது கிளையாக சூலூர் பகுதியில் துவங்கியது. முழுவதும் குளிரூட்டப்பட்ட 2 தளங்களை கொண்ட புதிய கிளையை சேலம் ஆர் பிரியாணி நிறுவனர் தமிழ்ச்செல்வன் திறந்து வைத்தார். திறப்பு விழாவை முன்னிட்டு முதல் 2 நாட்கள் 2 சிக்கன் பிரியாணி வாங்கினால் 1 சிக்கன் பிரியாணி இலவசமாகவும், பார்ட்டி பக்கெட் பிரியாணி 20% சலுகை விலையிலும், 1 மட்டன் பிரியாணி வாங்கினால் சிக்கன் 65 இலவசமாக வழங்கப்படுகிறது. புதிதாக துவங்கப்பட்ட சூலூர் பகுதி கிளையில் அசைவ பிரியர்கள் வரிசையாக நின்று ஆர்வமுடன் பிரியாணி பார்சல் வாங்கிச் சென்றனர். அனைவருக்கும் வணக்கம். இந்த சேலம் தமிழ்ச்செல்வன். முதல்ல எங்களுடைய ஊடகத்துறைக்கு, பத்திரிகையாளர்களுக்கு முதல் நன்றியை நான் பதிவு செய்து கொள்கின்றேன். தொடர்ந்து எங்களுக்கு அன்பையும் இந்த மாதிரி வரவேற்பையும் கொடுத்து, வாய்ப்புகளை கொடுத்து எங்களுடைய செய்திகளை ஒளிபரப்பும் உங்களுக்கு, உங்களுடைய கரங்களுக்கு அன்பு நன்றி காணிக்க தெரிவித்துக் கொள்கின்றேன். கொஞ்சம் தமிழ் கொங்கு மாநகரங்களில் ஏற்கனவே நாங்கள் கோயம்புத்தூரில் பதிவு செய்திருந்தாலும், சூரில் இந்திய பயிற்சி இராணுவ தளத்தின் அருகிலேயே சூலூரில் இந்த கடையை சுரேந்தர் சார் அமைச்சிருக்கிறார். இந்த கிளை அவருடைய மேனேஜர்கள் அண்ணன் ஜான்சன் அவர்கள், நம்ம ரியாஸ் பாய்க்கு, இவங்களாம் இரவும் பகலுமாக பாடுபட்டு மிக அற்புதமான கலை வண்ணத்தில் எவ்வளோ நிறைய பேர் நான் பிரியாணிக்கு செலவு செய்ய மாட்டேன். என் கடை சென்னை பொறுத்தவரை உங்களுக்கெல்லாம் அறிந்தது தான். ஆனால் அந்தளவுக்கு இல்லை, மக்கள் இங்கெல்லாம் ரசிக்கத்தன்மை உள்ளே வந்தால் ஒரு ரசிப்புத்தன்மை வேணும்னு மிக பிரமாண்டமான ஒரு கோடிக்கணக்கு ரூபாயில் டெக்கரேஷன்லாம் பண்ணி ஒரு பெரிய மனசை அவர் பயன்படுத்தி மக்களுக்காக இது பண்ணியிருக்காரு. மக்கள் கொடுக்குற அந்த அன்பு ஆதரவும் எனக்கு மிகவும் உற்சாகத்தையும் இன்னும் உழைக்க வேண்டுங்கிற எண்ணத்தையும் தோற்றுவித்தே கொண்டிருக்கிறது. அதனால தான் என் வாழ்நாளில் நம்ம இளைஞர்கள், நம்ம தமிழ் பிள்ளைகள் என்றைக்கும் சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த சோர்ந்து போகிற இடம் வந்தால் என் வாழ்க்கையை பாருங்கிறதுக்காக தான், என்னை போன்ற ஒரு வாழ்க்கையை பார்க்க வேண்டியதுக்காக தான் அனைத்து நான் டீ கிளாஸ் கல்வனத்துலேருந்து, தள்ளுவண்டி தள்ளனத்துலேருந்து, பட்ட கஷ்டங்கள்லேருந்து, அவமானங்கள்லேருந்து நான் பதிவு செய்ய காரணம், எந்த இடத்துலையும் நம்ம பிள்ளைகள் நான் வருங்காலத்தில் தோண்டு போயிடக்கூடாது. தொழிலுன்னு செய்யும் போது நம்ம வெற்றின்னு ஒன்று அடையாளம் படுத்தணும்னா கஷ்டங்கள் இல்லாமல் எதையும் அறைய முடியாது. எல்லா உயிரினங்களும் போராடி 1000 விதைகள் ஒரு மரத்தில் பூமியில் விழுந்தாலும் சில விதைகளே மரமாகிறது போல நம்மளுக்கும் சோதனைகள்லாம் உண்டு மனித வாழ்க்கையில். அந்த இக்கட்டான நேரத்தில் மனம் சோர்ந்து போகாமல் உங்கள் ஆயுசு, இளைஞர்களுக்கு நான் ஒன்று சொல்லுவேன், 70 வயசில் ஒரு மனிதன் தோற்றா கொஞ்சம் கவலைப்படலாம், நீ எப்படா எந்திரிக்க முடியுன்னு. 20 வயசு, 30 வயசு, 40 வயசெல்லாம் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தடங்களுக்கெல்லாம் நீங்கள் மனசை தோண்டு விடக்கூடாது. மீண்டும் நம்ம ஆயுசு காலங்கள் கையில் இருக்குது. ஒரு தோல்வி என்பது இனி அடுத்தது சிறப்பாக செய்ய போகிறோங்கிறதுக்கு தான் அர்த்தமே தவிர அது தோல்வி கிடையாதுங்கிறதும்
என் வாழ்க்கையிலையும் கருத்து. நானும் ஒரு தள்ளுவண்டியை தொடங்கும் போது ஒரே நாளில் ஜெயிச்சுடலை. ஃபஸ்ட்டு இட்லி பூரி தொடங்கினேன். நான் ஓப்பனாக சொல்லுவேன், இட்லி பீஃப் பிரியாணி தான் நான் ஃபஸ்ட்டு. பீஃப் வறுவல் இட்லி கடை தான் தொடங்கினேன். அதுக்கப்புறம் சைவத்தில் தொடங்கினேன் தள்ளுவண்டியிலேயே. அதுக்கப்புறம் தான் பிரியாணிக்கு வந்தேன். நானும் தொடர்ந்து முயற்சி பண்ணி 19 வயசில் பழக்கடை போட ஆரம்பித்தேன். நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஹோட்டல் நிறுவும் போது 36 வயசு. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் கழித்து தான் நான் உள்ள ஒரு துளியும் மறக்காமல், நன்றி மறக்கக்கூடாது. நமக்கு யாராவது ஒரு சின்ன உதவி பண்ணியிருந்தா கூட அந்த மனசை காயப்படுத்திடக்கூடாது என்றைக்குமே. நம்ம எவ்வளோ உச்சத்துக்கு வேணாலும் வாழ்க்கையில் வரலாம். ஆனால் நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தவங்க, நமக்கு ஒரு ஆலோசனை சொன்னவங்க, எந்த வகையிலாம் நமக்கு உதவியாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் இன்றைக்கும் மறக்காமல் நம்ம வாழ்ந்தால், நம்ம மேலே சோப்பு போட்டு உடம்ப கழுவுன மாதிரி இந்த எண்ணங்கள் இருந்தால் உள்ளத்தையும் கழுவி கொள்ளலாம். உள்ளத்தை எப்படி கழுவ முடியும்? இதயங்களை எப்படி கழுவ முடியும்? நல்ல எண்ணங்களால் மட்டுமே இதயத்தை கழுவி கொள்ள முடியும். வேறு கேள்வி உங்களுக்கு பத்திரிகைகள் இருந்தால் கிட்டத்தட்ட 50 ஏன்னா இந்த மாதமே 6 கிளைகள் ஓப்பனு. அதில் சிறப்பான ஒரு விஷயம், நம்ம யாழ்ப்பாணத்தில் நான் சென்று எனக்கு ரொம்ப நீண்ட நாள் ஆசை. அந்த பகுதியில் தொழில் புரட்சி ஏற்படுத்தோன்னே ஜிவாஜிலிங்க சாரை சந்தித்து வாழ்த்திலோட கடை திறப்புலா. இன்றைக்கி தான் அதுவும் திறப்பு விழா. நான் இந்த கடை திறப்பு விழா இருக்குது. நம்மளுடைய ஸ்டாஃபுங்க கல்யாணம் வேறு இன்றைக்கி. எல்லாம் 10-15 வருஷமாக என்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்க. அது அந்த கல்யாணம் திருமணத்தையும் முடிக்க வேண்டிய திருக்கோயிலில் முடிச்சுட்டு வரதான் இங்கே காலதாமதம் ஏற்பட்டது. அதனால் அந்த திறப்புலாவை தள்ளி வச்சுருக்கிறேன். விரைவாக போயிட்டுருக்குறோம். கண்டிப்பாக 100வது கடையை நெருங்குற நேரத்தில் இருக்கிறோம்னு தான் கருதுகிறேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தமிழர்களும் உலகமெங்கும் இருக்கிற மக்கள் அனைவரும் அதை பயில வேண்டும். சுவைப்பது மட்டும் இல்லை, எல்லாரும் தொழில் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தொழிலுக்குள்ளே வாங்க. படிச்சுட்டோங்க, படிப்புன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் சமையல் ஒன்றும் கேவலமான விஷயம் கிடையாது. என் பிரியாணி கூட சில பேர் கமாண்டில் தக்காளி சாதம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தக்காளி சாதத்துக்கும் பிரியாணிக்கும் ஒரே மசாலா தான். அன்பு வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு தக்காளி சாதத்துக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு கம்மியாக இருக்கணும். ஏன்னா அதில் கறி கிடையாதுல்ல. இதில் கறி போடுற வாசி கொஞ்சம் இஞ்சி பூண்டு. இன்றைக்கி நல்ல தக்காளி சாதமே கிடையாது, வேறு கலர் தான் இருக்குது. அந்த மாதிரி வாசகர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு தொழில் செய்வது ரொம்ப கஷ்டங்க. நம்ம ஈஸியாக ஒரு விமர்சனத்தை போடலாம், பேசலாம். நமக்கு பேசுவது ஈஸின்னு சொல்லிட்டு எதையும் அப்படி ஈஸியாக பேசி மற்றவங்க மனசை அதுக்கெல்லாம் நான் சரி செய்ய போகிறதில்ல. எனக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு யாருக்கு எந்த குறைகளும் சரி செய்து கொள்ள வேண்டும் தான் நான் நினைப்பேன். நியாயமான விஷயங்களை சரி செய்து கொள்வோம். அது ஒரு ரொம்ப தவறான விஷயங்களை பயன்படுத்தும் போது அது உழைக்கிறவங்க மனசை காயப்படுத்தும். சமைக்கிற முதலாளி பாதிக்குதோ இல்லையோ, முதல் போட்ட மாதிரி சமைக்கிறோம் அந்த உழைப்பாளியுடைய மனசு காயப்படுத்தும் போது இன்னொரு விமர்சகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரை தெளிவு செய்யுங்க. தான் தொழில் கெட்டு போகணும்னு சொல்லி பொறுத்துன்னு செய்ய மாட்டேங்க. அடிக்கிற அனலை பார்த்துருப்பீங்க. ஃபேக்ட்ரியில் போய் பாருங்கள். ஃபுல்லாக அவ்வளோ நெருப்பில் வெந்து செய்யக்கூடிய தொழில் யாருமே அப்படி செய்ய மாட்டோம். இது கடினமான தொழில். இது யாரும் செய்ய மாட்டோம். தொழில் தெரியாதவங்க தொழில் செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு நிறைய வளரும் போது தவறுகளுக்கும் வாய்ப்பு இருக்குது. எது ரொம்ப பிரகாசமாக இருக்கும்போது, ஒன்று தெரியாத போது யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன் ஒரு நடிகரே எடுத்துங்க, ஒரு அரசியல்வாதியை எடுத்துங்க. அவர் மக்கள் மத்தியில் ஃபேமஸாக இருந்து ஒன்று செஞ்சிட்டாருன்னா உடனே அது அன்னைக்கு நியூஸ் பயங்கரமாக இருக்கும். அதே யாரும் தெரியாதவங்க அதோட பயங்கரமாக செஞ்சுருப்பாங்க. அவங்கள பற்றி யாரும் நியூஸ் போட மாட்டாங்க. அதனால் பிரியாணிங்கிறது ஒரு புரட்சியாக போய் இன்றைக்கி போன உடனே அதை ஒரு தோசை கூட ஊற்றி கொடுப்பாங்க. போனோன்னு தட்டிலேருந்து எடுத்து குயிக்காக கொடுத்துட்றாங்க. உடனே அதுலேயும் முட்டையும் கிடச்சிருது. ஒரு ப்ரோட்டீனுக்கான பீஸு, ஒரு சுவையான இஞ்சி பூண்டு மசாலா, கலவி மசாலாவோட கொடுக்குற ஒரு 150 ரூபாயிலேருந்து, எங்களை மாதிரி பிராண்டில் ஒரு 250 ரூபாயிலேருந்து அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிது. ஒரு சாப்பாடு, ஒரு மட்டன் ஃப்ரை வாங்கினா 500 ரூபாய்க்கு போயிடும் பில்லு. அதெல்லாம் இவங்களுக்கு ஈஸியானதாக இருக்குது இன்றைக்கி பிரியாணி. அது விழிப்புணர்வு தமிழகத்தில் தான் அதிகம் நம்ம பிரியாணி பண்ணுறோம். அடுத்து ஹைதராபாத்தில் இருக்குது, கொஞ்சம் கேரளா, நார்த்து சைடெல்லாம் குறைவு தான். இதோடைய வளர்ச்சி தமிழகத்தை பொறுத்தவரை தானே தவிர உலக அளவில் கிடையாது. உலக அளவில் அது யாரும் தொட்டு கூட பார்க்க முடியல. ஏன்னா அதோடைய கஷ்டங்கள் அப்படி. இஞ்சி பூண்டை க்ளீன் பண்ணுவது, தக்காளி வெட்டு, வெங்காயம் வெட்டுவது, இதை நீங்கள் சாக்லேட்லாம் சர்க்கரையை கொட்டி பட்டரை போட்டு ரெடி பண்ணிடுவாங்க வெளிநாட்டில். இதுக்குள்ளே வர முடியாது அப்படி ஈஸியாக வெள்ளக்கரைங்க கூட. இதுக்கான டிமாண்ட்ஸ் இன்னும் இருக்குது. பிரியாணி இன்னும் வளரும், உலகையே ஆளுமை பண்ணோம். இதை முறையான மசாலா பொருட்களை கொடுத்து சாப்பிடும்போது, அதை அளவோடு சாப்பிடும்போது செரிமான சக்தியும் உண்டு. உடம்புக்கு இன்றைக்கி இந்தியாவில் 90% பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து இல்லைங்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியுமே எனக்கு தெரியல. இன்றைக்கி அது சிக்கனில் இருக்கிற ப்ரோட்டீன், முட்டையில் இருக்கிற ப்ரோட்டீன் தேவைப்படுது. அடுத்த ப்ரோட்டீன் நமக்கு மில்கில் கிடைக்குது. அதுக்கான வளர்ச்சி பிரியாணி இன்னும் வளர்ச்சி அடைங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. இது குறைவு. நீங்கள் சொன்னது போல் என்னால் ஒட்டுக்கொள்ள முடியாது. இது தமிழகத்தை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க. இது பிரியாணியின் தாயகம். அதனால் சொல்கிறீங்க. இது உலக அளவில் இன்னும் வளரணும்.